Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 3.19ல 5th question சால்வ் பண்ணுவோம். A, B, C 3 matrices கொடுத்திருக்கு. A into B plus C யும் AB plus AC யும் ஈக்குவலா இல்லையான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம LHS ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். A into B plus C. அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற B plus C யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ B plus C equal to மேட்ரிக்ஸ் B 1 minus 1 2 3 5 2 plus C 1 3 2 minus 4 1 3 equal to ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் வித் செகண்ட் எலமெண்ட், அந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? 1. அடுத்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 1 + 1 2. அடுத்து செகண்ட் எலமெண்ட் -1 3 + 2. அடுத்து தேர்ட் எலமெண்ட் 2 + 2 4. அடுத்து செகண்ட் ரோ 3 - 4 -1 5 + 1 6 2 + 3 5. ஸோ B plus C ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம மேட்ரிக்ஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் A into B plus C equal to மேட்ரிக்ஸ் A 1 3 5 - 1 into B plus C 2 2 4 -1 6 5. This is equal to ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வேற ரூல். அது என்ன ரூல்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 × 2. செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 × 3. இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளையே பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், காலம் நம்பர் ரோ நம்பர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ண பிறகு நமக்கு வருள்ள ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா, இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பருமா இருக்கும். அதாவது 2 × 3 இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரை எழுதிட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ரூல்னா, ரோ வித் காலம்னு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலம் கூட மல்டிப்ளை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை 3 காலம் கூட மல்டிப்ளை பண்ண பிறகு அடுத்து நம்ம செகண்ட் ரோக்கு போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 2 2 3 × -1 -3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 1 × 2 2 3 × 6 18. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் காலமும் 1 × 4 4 3 × 5 15. ஃபர்ஸ்ட் ரோ கூட 3 காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நாம செகண்ட் ரோ கூட மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 × 2 10 -1 × -1 +1. அடுத்து செகண்ட் ரோ 5 × 2 10 -1 × 6 -6. அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் 5 × 4
20 minus 1 into 5 minus 5 equal to இப்போ இதை simplify பண்ணி எழுதிக்கலாம் 2 minus 3 minus 1 2 plus 18 20 4 plus 15 19 10 plus 1 11 10 minus 6 4 20 minus 5 15 ஸோ நம்ம எல்ஹெச்எஸோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஏபி ப்ளஸ் ஏசி ஃபஸ்ட்டு ஏபியோட வேல்யூ மேட்ரிக்ஸ் ஏ 1 3 5 minus 1 into matrix B 1 minus 1 2 3 5 2 equal to இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன அதே ரூல் தான் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ரோ வித் காலம் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஸோ 1 into 1 1 3 into 3 9 அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 1 into minus 1 minus 1 3 into 5 15 அடுத்து லாஸ்டா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 2 2 3 into 2 6 ஃபர்ஸ்ட் ரோ கூட 3 காலத்தை மல்டிப்ளை பண்ணியாச்சா அடுத்து செகண்ட் ரோ கூட 3 காலம்ஸை மல்டிப்ளை பண்ணணும் இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 1 5 minus 1 into 3 minus 3 அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 into minus 1 minus 5 minus 1 into 5 minus 5 next second row with third column 5 into 2 10 minus 1 into 2 minus 2 ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியாச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 1 plus 9 10 minus 1 plus 15 plus 14 2 plus 6 8 5 minus 3 2 minus 5 minus 5 minus 10 10 minus 2 8 ஸோ ஏபியை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஏசியை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸ் ஏ 1 3 5 minus 1 into matrix C 1 3 2 minus 4 1 3 equal to அதே ரூல் தான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் ரோ வித் காலம்னு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 1 1 3 into minus 4 minus 12 அடுத்து first row with second column 1 into 3 3 3 into 1 3 அடுத்து first row third column 1 into 2 2 3 into 3 9 ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கூட 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்து நம்ம செகண்ட் ரோ கூட 3 காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 1 5 minus 1 into minus 4 plus 4 next second row second column 5 into 3 15 minus 1 into plus 1 minus 1 last second row with third column so 5 into 2 10 minus 1 into 3 minus 3
இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 minus 12 minus 11, 3 plus 3 6, 2 plus 9 11, 5 plus 4 9, 15 minus 1 14, 10 minus 3 7. ஸோ நம்ம ஏபியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏசியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனல் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். therefore AB plus AC equal to AB is 10 14 8, 2 minus 10 8 plus AC minus 11 6 11 9 47. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். 10 minus 11 minus 1, 14 plus 6 20, 8 plus 11 19, 2 plus 9 11, minus 10 plus 14 4, 8 plus 7 15. ஸோ ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்ஹெச்எஸோட ஆன்சரையும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? from 1 and 2 LHS equal to RHS. Therefore from 1 and 2 LHS equal to RHS. That is A into B plus C is equal to AB plus AC. அவ்வளோதான் அந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரோ வித் காலம் அப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை பை, see you in the next video.